போட்டு தெரியல. நீங்களும் அரசியல்வாதி மாதிரி எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அரசியல் அபிஷியலா சிவி சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிட்டாரு. இப்போ இதுல இருந்து தான் என்னன்னா இன்டென்ஷன் வந்து பிசிக்கல் அபியூஸ்மென்ட் நடக்கிற பாலியல் குற்றங்களை கடந்து போணுமா, இது போன்று தவறுதலாக சென்று அதுக்கு வருத்தம் தெரிவித்தால் அதை பெரிதாக ஆக்கணும். இது என்ன சார்? இதுல அரசியல் எவ்வளவு பயங்கரமான புத்திசாலித்தனமான அரசியல் இருக்கு தெரியுமா? ஒரு குழந்தையின் இறப்பு ஏற்படுத்தாத வலியை இந்த விமர்சனம் ஏற்படுத்தி விட்டது. குழந்தை இருப்ப கூட கடந்துடணும். நாம இதை தான் பெருசாக்கணும். அது 22,000 பேர் இது போன்று குழந்தைகள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, அது குறித்து நம்ம எதுவும் கவலைப்படவில்லை. வாய் தவறி சொன்ன வார்த்தை மிகப்பெரிய தீங்கு. அதே மாதிரி 7,000 வழக்குகள் என்று சொல்லியிருக்கிறார். அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இவர் வாய் தவறி சொல்லிட்டாரு, இது பெரிய விஷயம். அடுத்து 103 கோடி ரூபாய் இந்த போக்சோ பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வால்யூம், இது பெரிய விஷயம். வாய் தவறி வந்துருச்சு. வாய் தவறி என்ன வேணாலும் சொல்லிக்கலாமா? வாய் தவறி என்ன வேணாலும் சொல்லலாமா சார்? இன்றைய இவ்வளவு தூர பெரிய கண்டன போராட்டம் நடத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றத்தையும் எடுத்து இவ்வளவு அலிகேஷன் சொல்லியிருக்கீங்களே, குற்றம் இவ்வளவு நடந்திருக்கு, கொலைகளுடைய எண்ணிக்கை இவ்வளவு இருக்கு, வரிசையா அடிக்கிருக்கோம், அதுக்கு பதில் சொல்ல விட்டுட்டு ஐயோ பாத்தீங்களா இதுல இறந்து போன பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து அது குறித்து எப்படி பேசாம நீங்க ஒரு வெறுமலை வச்சு எப்படி போவீங்க? என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிட்டு பேசுறாரு இவரு? அது என்ன நோக்கம்? என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிட்டு பேசுறாரு? எத்தனை வருஷத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிட்டு பேசுறாரு? எத்தனை வருஷத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எத்தனை வருஷத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிட்டு பேசுறாரு? 22,000 குழந்தைங்க எங்கனா 22,000 குழந்தைங்க எங்கனா இறந்ததா நீங்க எந்த பத்திரிகையில தான் பாத்துக்கீங்களா? பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னா இது தமிழகம் தாங்குமாங்க? தமிழகம் ஒரு கல்ச்சரல் ஸ்டேட்ங்க. கல்ச்சரல் அத வெளிய சொல்லுவாங்க. இது ஒரு கல்ச்சரா இருக்கு. ஒரு குழந்தை ஒரு பெண் ஒரு பாஜகவோட பிரதிபலிப்பு, பாஜகவோட பிரதிபலிப்பு. அப்படியே வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படி என்ன கதை பேசுறாலும் ஒத்துப்பாங்க. என்ன புள்ளி விவரத்தோட சொல்லுங்க. சொல்லுங்க இந்த மாசம் எத்தனை குழந்தைகளுக்கு வன்கொடுமை நடந்தது சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்லுங்க. 12 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை சொல்ல முடியும். பேரை சொல்றேன். ஊரோட சொல்லுங்க. கிருஷ்ணகிரியில ஒரு 2 வயது குழந்தை திமுக ஒன்றிய அணி நிர்வாகி. பேரோட சொல்லுங்க. அந்த பேரோட சொல்லுங்க. ஊரோட சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்லுங்க. இதுல என்ன தெரியுது? பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை சொல்லக்கூடாது என்ற அடிப்படையான அரசியல் கிடையாது. எனக்கு தெரியும். இதுதான் பெண் பாதுகாப்பு. ரொம்ப பெருமையான பாதுகாப்பு. அப்படி ஒரு பெயரை சொல்லி இது போன்ற அவலங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு அதிமுக விரும்பல. காங்கிரஸ் நீங்க பெண் நீங்க சொல்லுங்க. அவர்கிட்ட இல்லையே டேட்டா இருந்தா தானே குழந்தை பேரை சொல்லலாமா? முதல்ல பாதிக்கப்பட்ட குழந்தை பேரை சொல்லலாமா? இல்ல பெண் இல்ல சொல்லலாமா? கிருஷ்ணகிரியில கத்திட்டே இருக்காரு. ஒரே ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் யாருக்கும் கேட்காது. 12வது வகுப்பு மாணவி சென்னையில 9வது படிக்கிற மாணவி, நாமக்கல்ல 9வது படிக்கிற மாணவி. நான் கேக்குறதே இந்த மாசத்துல அப்படினார்ல, 48 இந்த மாசத்துல சொல்றாருல, இந்த மாசத்துல சொல்றதுல போய் சொல்றதுல போய் ஆசிரா இருங்க மக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ஐந்து நாட்களாக பெண்ணின் சடலத்தை வாங்காமல் விளாத்திக்குளம் பிரச்சனையில் போராடுகிறார்கள். இவங்களுடைய முன்னாள் அமைச்சர் பேசுனதை கேட்டா அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. அப்படியே ஒரு நடிகைனா அந்த நடிகைக்கு எதுவும் கிடையாதா? அந்த நடிகைக்கு மானம் கிடையாதா? அந்த நடிகைக்கு மரியாதை கிடையாதா? அந்த நடிகைக்கு போராடி கொண்டிருக்கிறது. அது பெரிய விஷயம் இல்லை. நயன்தாராவை வாய் தவறி பேசியதும் வருத்தம் தெரிவித்ததும் சப்ஜெக்ட்னா இது எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான வாய் தவறி என்ன வேணாலும் பேசலாமா? இதுதான் இந்த ஆட்சியுடைய அயோக்கியத்தனம். இவங்க அமைச்சர் என்ன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.